இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் பொங்கல் பண்ண போகிறாங்க. பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன், பொன்னி அரிசியில். ரொம்ப நல்லாயிருக்கும் பொன்னி அரிசியில் பண்ணிங்கன்னா. கடையில் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு சாம்பாரும் பண்ணியிருக்காங்க, சைட் டிஷ்ஷாட்டு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சாம்பாருக்கும் பொங்கலுக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் பாசி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா கழுவி 1 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி வைங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம கடையில் வச்சுருக்கனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷன் தான், தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுறணுங்க. நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குறையாத இருக்குது. இந்த டயத்தில் நம்ம தாளிசம் பண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி இறக்கணுங்க. இதுக்கு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு குறப்பாக திரித்து எடுத்துக்கோங்க. முழுசாக போட்டனாலும் போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைய வந்து புறக்கி தூர போட்டுருவாங்க. அதனால் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கேன். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிசம் பண்ணி ஊற்றினோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலில். பொங்கலை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுங்க. பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பொங்கலும் ரெடிங்க. பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்றலாம். அப்படியே ஒரு டிஃபனில் சாம்பாரை ஊற்றி சட்னி வைக்கலன்னா வடையும் சுடலை. ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க பொங்கல் கூட சூப்பராக இருக்குங்க.